நமஸ்காரம். இன்னைக்கு வீடியோ பதிவில் ஒரு ஜாதகத்தில் சேரக்கூடாத அல்லது இணையக்கூடாத கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்கும், அது இருந்தால் எந்த காலங்களில் கெடுபலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கான பரிகாரங்களையும் சாந்தி பிரீத்தி ஹோமங்கள் முறைகளையும் பற்றி பார்க்கலாம். காலப்புருஷ தத்துவப்படி மறைவு ஸ்தானாதிபதிகளாகவும் தன் ஸ்தானத்திற்கு மறைவு ஸ்தானாதிபதிகளாகவும் பகை கிரகங்களாகவும் வருவதால் இந்த கிரக இணைவு சேரக்கூடாத கிரக இணைவு அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்ன கிரக இணைவுனா, சூரியனும் சனியும் இணையக்கூடாது, சந்திரனும் சனியும் இணையக்கூடாது, செவ்வாயும் புதனும் கிரகச்சேர்க்கையாக அமையக்கூடாது, குருவும் சுக்கிரனும் கிரகச்சேர்க்கையாக அமையக்கூடாது. பொதுவாகவே ராகு கேதுக்கள் எந்த கிரகத்தினோடு சேர்ந்தாலும் அது தன்னுடைய தோஷ பலனை தருவதாக இருக்கிறது. கூடுதலாக மாந்தி அப்படிங்கிற விஷயம் சேரக்கூடாது. இந்த கிரக சேர்க்கைகள் எல்லாம் இருக்கும் பொழுது தோஷம் தரக்கூடிய கிரக சேர்க்கைகளாக கருதப்படுகிறது. அது எந்த பாவம், நீங்கள் ஜனனித்த காலத்தில் லக்னம் எந்த லக்னமாக வருகிறதோ அந்த பாவம், இப்பொழுது மேஷ லக்னமாக இருந்தால் குருவும் சுக்கிரனும் சேர்ந்தால் 7ஆம் அதிபதி திருமண ஸ்தானாதிபதியும் குடும்ப ஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய இந்த சுக்கிரனும் குருவும் சேரும் பொழுது அந்த தசாகாலத்தில் பணம், குடும்ப வாழ்க்கை, அதே மாதிரி நல்ல மேன்மை தரக்கூடிய மதிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி விரயஸ்தானாதிபதி பணம் விரயம் போன்ற விஷயங்களில் கெடுபலன்களை தரும். பணம் விரயத்தை ஏற்படுத்தும், மனை வழிகளில் சிக்கல் பிரச்சனைகளை தரும், கௌரவ பங்கம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போது இந்த கிரகச்சேர்கள் இருந்தால் அந்தந்த தசா புத்திகளில் குரு தசையில் சுக்கிர புத்தி, சுக்கிர தசையில் குரு புத்தி, சனி தசையில் சந்திர புத்தி, சந்திர தசையில் சனி புத்தி, இந்த மாதிரி கால அமைப்புகள் எல்லாம் தன்னுடைய முழுமையான கெடுபலன்களை ஜாதகருக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்காம இருக்க அந்த தசா புத்திகளில் அந்தந்த கிரகத்திற்கான சாந்தி பிரீத்தி ஹோமங்கள் செய்து கொள்வது அல்லது அந்த கிரகத்தினுடைய அதிபதிகளை வழிபடுவது, அப்படியும் இல்லைன்னா அந்த கிரகத்தின் வழிபடுவது அப்படின்றது ஒரு சிறந்த வழிபாடாக இருக்கும். இதற்கு முக்கியமான பரிகாரமே அந்த கிரகத்தை வழிபடுவது, அந்த கிரகத்தின் அதிபதிகளை வழிபடுவது அல்லது அந்த கிரகத்திற்கு சாந்தி பிரீத்தி ஹோமங்கள் செய்து கொள்வது அந்த தசா புத்தி வரும் காலங்களில். இதுவே இந்த சேரக்கூடாத இணையக்கூடாத கிரக சேர்க்கைக்கு நாம் செய்யக்கூடிய சிறந்த பரிகாரங்களாக அமையும். மேலும் ஒவ்வொரு கிரக சேர்க்கைகள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் தரும், அது எந்த காலகட்டத்தில் தரும்ன்றதை இன்னும் முழுமையான வீடியோ பொதுவாக அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஓம் நமோ நாராயண.